பச்சோந்தி பன்னீருடன் இருந்த முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் தாய் கழகமான அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். நிச்சயமாக இந்த முறை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவின் ஆட்சி அமையும் என்றும் திட்டவட்டம். அருமையண்ணன் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவருடைய சீரிய நல் தலைமையில் இணைந்து கழக பணி ஆற்றிட வேண்டும் என்கின்ற ஆவலோடு இன்றைய தினம் இங்கே வருகை புரிந்திருக்கின்றேன். கோவை மாவட்டம் சுகுணாபுரம் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட திமுகவினர் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்த நிர்வாகிகளுக்கு கழக துண்டு அணிவித்து உற்சாக வரவேற்பு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 50 லட்சம் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட பணிகளை முன்னாள் அமைச்சர் தங்கமணி துவக்கி வைத்தார். நிகழ்வில் கலந்து கொள்ள வந்த முன்னாள் அமைச்சரும் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணிக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பும் அளித்தனர். தொடர்ந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ள கட்சி நிர்வாகி விஜயன் என்பவரை தங்கமணி நேரில் சந்தித்து அவருக்கு ஆறுதல் கூறி நிதியுதவி வழங்கினார். பச்சோந்தியை விட மிகவும் மோசமானவர் பன்னீர். புரட்சி தலைவி அம்மா சிகிச்சையில் இருந்தபோது இரவோடு இரவாக பதவியேற்றவர் தான் பன்னீர் என்றும் அதிமுக MP CV சண்முகம் குற்றச்சாட்டு. அன்றைக்கு இரவோடு இரவாக எல்லோரிடம் கையெழுத்து பெற்று பதவி ஏற்றுக்கொண்டார். முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். பிறகு அன்றைக்கு அவருக்கு யார் எதிரி? அவருக்கு தேவைப்பட்டால் நண்பர்கள், தேவைப்பட்டால் எதிரிகள், இல்லை என்றால் துரோகிகள். அவருக்கு பதவி கொடுத்தால் நண்பர்கள், பதவி இல்லை என்றால் அவர்கள் துரோகிகள் என்று சொல்லி காலத்துக்கேற்ப, நேரத்துக்கேற்ப, சூழ்நிலைக்கேற்ப பச்சோந்தி நிறம் மாறுவது போல அப்போது நிறம் மாறிக்கொண்டிருந்த ஒருவர். ஸ்டாலின் வகுத்து கொடுக்கும் சதி திட்டங்களை செயல்படுத்தும் திமுகவின் பினாமியாகத்தான் பன்னீர் இருந்தார். அதிமுகவின் சின்னத்தை முடக்க, வாக்கு வங்கியை சிதைக்க முயன்றவர் பன்னீர் என அதிமுக MP CV சண்முகம் காட்டம். பிளவுபடுத்த வேண்டும், அதிமுகவை வாக்கு வங்கியை சிதறடிக்க வேண்டும், அதிமுகவின் சின்னத்தை முடக்குவதற்கு வைக்க வேண்டும் என்று நீங்கள் வழக்குகளை போடுங்கள். வழக்கு மேல வழக்குகளை போட வைத்தது யார்? இன்றைக்கு தெரிகிறதா யார் செய்தது? இது எல்லாம் OPS திமுகவுடைய ஒரு பினாமி. செய்தது யார்? இது அனைத்தும் செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. OPS பின்னால் யார் இருந்தது? திமுக. அதிமுகவை செயல்பட விடாமல் தடுத்த திமுகவின் கைகூலிதான் பன்னீர். உள்ளிருந்தே கொல்லும் வியாதி போல கழகத்திற்கு துரோகம் செய்த பன்னீர் குறித்து அதிமுக MP CV சண்முகம் கடும் விமர்சனம். மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அம்மா இல்லை, இந்த கட்சிக்கு தலைவர் இல்லை, இந்த கட்சியை அழித்து விடலாம், இந்த சின்னத்தை முடக்கி விடலாம், அதற்கு தேவையான தோதான நம்மளால் முடியாது, பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமாகிய நம்மளால் முடியாது, அது அவர் தந்தை காலத்திலே பார்த்து விட்டார்கள், முடியாது, இந்த அதிமுகவை நம்மளால் அழிக்க முடியாது, அந்த சக்தி நமக்கு இல்லை, திமுக நமக்கு இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்ட இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்றால், இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டும் என்றால், இந்த அதிமுகவிலிருந்தே ஒருவரை நாம் கைகூலியாக உருவாக்க வேண்டும். அந்த கைகூலியை வைத்து இந்த அதிமுகவை பிளவுபடுத்தி சின்னத்தை முடக்கி இந்த கட்சியை அழித்து விடலாம் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர்தான் இன்றைய திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற
ஒரு காலத்திலே நான் அம்மாவின் விசுவாசி, அம்மாவின் விசுவாசி, அம்மாவின் விசுவாசி என்று சொல்லி அம்மாவையும் ஏற்றி அம்மாவை சுற்றி இருக்கிற அந்த குடும்பத்தாரையும் ஏமாற்றி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பதவி வரை அனுபவித்தது மட்டுமல்ல, இந்த இயக்கத்தை அழிப்பதற்கு ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தார். இந்த இயக்கத்தை விடாமல் இருப்பதற்காக முடக்க நினைத்தார். அதிமுகவை பிடித்த சனி முற்றாக ஒழிந்து விட்டதாக அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் பேச்சு. 2026 தேர்தலில் வெற்றி பெற காத்திருக்கும் அதிமுகவிற்கு இனி எந்த தொல்லையும் இல்லை என திட்டவட்டம். ஒரு விதத்தில் நாங்கள் அதிமுக இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்குதான் எங்களுக்கு பொங்கல், தீபாவளி. ஏன்னா இப்போ நாங்க 2026 தேர்தலை வெற்றி தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். எங்களை கொஞ்சம் நெஞ்சம் பிடிச்சிருந்த சனி இன்னையோட விட்டது. இது எங்களுக்கு பூசணிக்காய் சுத்தி திஷ்டி சுத்தி போட வேண்டியதுதான் எங்களுக்கு. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் களப்பணி ஆற்றுவது குறித்து கழக வழக்கறிஞர் பிரிவு ஆலோசனை. முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு கழக வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இயக்கத்தை மறந்து சுயநலமே எனது வாழ்க்கை என்பதை உலகிற்கு காட்டும் வகையில் பன்னீர் திமுகவில் இணைந்துள்ளார். இது வெட்கக்கேடான செயல் எனவும் சுயநலத்தின் மொத்த உருவம் பன்னீர் எனவும் கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி விமர்சனம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்த பொழுது முதலமைச்சராக இருந்தவர். அந்த 3 முறை முதலமைச்சராக இருந்த அவர் அந்த இயக்கத்தை, தனக்கு வாழ்வளித்த அந்த இயக்கத்தை, தனக்கு அடையாளம் காட்டிய அந்த இயக்கத்தை, தன்னை ஒரு மனிதனாக உருவாக்கிய அந்த இயக்கத்தின் தலைவரான புரட்சி தலைவி அம்மா அவர்களை மறந்து சுயநலமே என்னுடைய வாழ்க்கை என்பதை உலகிற்கு காட்டுகின்ற வகையிலே இன்று யாரால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவானதோ, யாரால் இந்த நாட்டினுடைய தீய சக்தி என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உலகிற்கு அடையாளம் காட்டினாரோ, அந்த தீய சக்தியான கருணாநிதி அவருடைய மகன் தலைமையிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இணைந்திருக்கிறார். இது ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல். அவரை ஒரு மனிதராக பார்ப்பதற்கே மிகவும் வெட்கமாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திமுகவின் உளவாளியாக செயல்பட்டவர் பன்னீர் என மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றச்சாட்டு. பன்னீர்செல்வம் ஆரம்பத்தில் காங்கிரஸில் இருந்தவர் என்றும் புரட்சி தலைவி போடியில் போட்டியிட்ட போது அவருக்கு எதிராக வேலை செய்தவர் என்றும் சாடல். உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? நீங்கள் என்னைக்கு போய் அறிவாலயத்தில் போய் அடைக்கலம் ஆனீங்களோ அன்னைங்கே நீங்கள் செத்த பணத்துக்கு சமானம். நீங்கள் இனிமேல் எது சொன்னாலும் தொண்டர்களும் மக்களும் நம்ப தயாராக இல்லை. எல்லா பதவி சுகத்தையும் அனுபவிச்சுட்டு உங்களுடைய பூர்வீகம் என்ன, எந்த வழியில் வந்தீங்க, எப்படி உயர்ந்தீங்க, எல்லாமே இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன வந்துருச்சு இப்போ? ஏன் இது மாதிரி அதிமுகனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எதுக்கு ஆரம்பித்தாங்க? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன் வாழ்நாளே இதை கொடுத்தாங்க, உயிரே கொடுத்தாங்க. திமுக தொடுத்த பொய் வழக்கில் தான் அவங்க உயிர் போச்சு. அதற்குமே இவர் உளவாளியாக இருந்திருப்பாரோ அந்த முதலமைச்சர் பதவிக்காக என்கிற ஒரு பெருத்த சந்தேகம் கூட இப்பொழுது எழுகிறது.
ஏன்னா பதவிக்காக எதை வேணாலும் செய்வார் போல தெரியுதுல்ல. நிழலே துணைக்கு வராத நீயெல்லாம் தலைவனா? கல்லறைக்கு போனாலும் அந்த கல் கூட உன்னை காரி துப்பும். பன்னீர் திமுகவில் இணைந்தது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி காட்டமாக அறிக்கை. இனி துரோகம் என்றால் எட்டப்பன் பெயர் அழிந்து உன் பெயரே உச்சரிக்கப்படும் என பன்னீரை கடுமையாக விமர்சித்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி. சரித்திர நாயகர்கள் வாழ்ந்தாலும் மறைந்தாலும் மக்கள் மனதில் வாழ்வார்கள். ஆனால் நீ உயிருடன் இருந்தும் செத்ததற்கு சமம் என கடும் சாடல். புரட்சி தமிழரை சமாளிக்க முடியாமல் சட்டையை கிழித்துக் கொண்டவரும் பச்சை துரோகம் செய்து கட்சி வேட்டியை இழந்தவரும் ஒன்றாக சேர்ந்திருப்பதாக இளைஞர்கள் விமர்சனம். இவ்வளவு காலம் தான் இருந்த இயக்கத்திற்கு பல துரோகங்களை செய்த பன்னீர் இன்று அம்பலப்பட்டிருப்பதாக மக்கள் காட்டம். கிருஷ்ணகிரியில் திமுக நிர்வாகி பெரியநாயகம் என்பவரால் 2.5 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கடும் கண்டனம். திமுக ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 61% அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் குற்றவாளிகளுக்கு புகலிடம் தரும் வகையில் அரசு செயல்படுவதாகவும் தமிழகம் நரகமாக மாறிவிட்டதாகவும் சாடல். தேர்தல் சமயத்தில் பொய் செய்தி பரவுவதை தடுக்க சமூக வலைதளங்கள் தீவிரமாக கண்காணிக்கப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் திட்டவட்டம். தேர்தல் அதிகாரிகள் எந்தவித அச்சமும் இன்றி சார்பின்றி செயல்பட வேண்டும் எனவும் தலைமை தேர்தல் ஆணையர் பேச்சு. தமிழ்நாட்டில் தற்போது வரை 75,000 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அனைத்து மையங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தலைமை தேர்தல் ஆணையர் தகவல். வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் வண்ண புகைப்படம் இடம்பெறும் எனவும் அறிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகளுடனான புதிய வர்த்தக ஒப்பந்தம் காரணமாக அடுத்த 2 ஆண்டுகளில் இந்தியாவின் ஜவுளி உற்பத்தி 2 மடங்காக உயரும். சேலத்தின் போக்குவரத்து நெரிசலை குறைக்க விரைவில் தரைப்பாலம் அமைக்கப்படும் என்று சேலத்தில் புதிய கைத்தறி கல்வி வளாகத்தை திறந்து வைத்த குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் உறுதி. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் பகுதியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் 7 பேருக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்த அரசு பள்ளி ஆசிரியர் ராஜ மனோகரன் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். ஆட்சி முடியும் தருவாயிலும் கூட பள்ளி சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க திறனில்லாத ஸ்டாலின் அரசு இனி ஆட்சிக்கு வர தகுதியே இல்லை என பெற்றோர் ஆவேசம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 2.5 வயது சிறுமி பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் திமுக பிரமுகர் பெரியநாயகம் போக்சோவில் பிடிபட்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துவிட்டு மூதாட்டி முதல் பச்சிளம் குழந்தைகள் வரை பாதுகாப்பாக வாழ முடியாத சூழல் உள்ளாவதற்கு ஆளுங்கட்சியினரே காரணம் என இருப்பது கொடுமையின் உச்சம் என பலரும் விமர்சனம். கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கோவலம் அரசு உதவி பெறும் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் செயல்படும் விடுதியில் சுமார் 20க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு சமையலர் லட்சுமணன் பாலியல் தொல்லை கொடுத்த கொடூரம். பால் மனம் மாறாத பச்சிளம் குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் தொல்லைக்கு உள்ளாவது தொடர்கதையாகி வரும் நிலையில் பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தாமல் நாளொரு விரமத்தில் திளைக்கும் ஸ்டாலின். சென்னை மேற்கு மாம்பலத்தில் ஆள் நடமாட்டம் கொண்ட பரபரப்பான சாலையில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடையவர் 6 பேர் கொண்ட கும்பலால் ஓட விரட்டி வெட்டப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. எதிரே கோயில் கும்பாபிஷேக விழா பாதுகாப்பாக வந்திருந்த காவலர்கள் இருந்தும் குற்றவாளிகளை தப்பவிட்டது அரசின் பாதுகாப்பு தோல்வியை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக மக்கள் விமர்சனம். சென்னை திருவல்லிக்கேணியில் பேருந்தில் பயணித்த கல்லூரி மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நபர் சிக்கினார். தனது சொந்த தொகுதியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க முடியாத வாரிசு அமைச்சருக்கு வரும் தேர்தலில் தோல்வியே பரிசு என மக்கள் காட்டம்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி பகுதியில் 2 வயது பச்சிளம் பெண் குழந்தை திமுக இளைஞரணி நிர்வாகி பிரியநாயகம் எனும் நபரால் பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகி உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததாக தகவல். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் திமுக நிர்வாகிகளால் சிறுமிகள் முதல் முதியவர்கள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலையில் திராவிட மாடல் ஆட்சியை அகற்றுவதே ஒரே வழி என மக்கள் ஆவேசம். சென்னை வளசரவாக்கம் பகுதியில் அதீத போதை தரும் கஞ்சா வைத்திருந்த 3 நபர்கள் சிக்கியதுடன் வழக்கில் தொடர்புடைய தலைமறைவு குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறல். தமிழ்நாட்டின் தலைநகரை சர்வதேச கஞ்சா போதை நகராக மாற்றியதுதான் ஸ்டாலின் அரசின் 5 ஆண்டு சாதனை என மக்கள் ஆவேசம். நாகை மாவட்டம் திருக்குவளை பகுதியில் தடை செய்யப்பட்ட 115 கிலோ குட்கா போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்தது தொடர்பாக ஒருவர் சிக்கினார். ஸ்டாலின் அரசு காவல்துறையின் கண்காணிப்பு தோல்வியால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் தடையின்றி கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையத்தில் 3000 போதை மாத்திரைகளுடன் 4 இளைஞர்கள் பிடிபட்டனர். திருத்தணி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் போதையால் இளைஞர்கள் சீரழிந்து வரும் நிலையில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கண்டனம். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கத்தில் 21 கிலோ கஞ்சா கடத்திய 2 பெண்கள் உட்பட 4 பேர் சிக்கினர். ஸ்டாலின் மாடல் அரசு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதை பற்றி துளியும் அக்கறை காட்டாததன் விளைவே இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பெருக காரணம் என குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக பிடிபட்ட 5 பேரிடமிருந்து 1.5 கிலோ கஞ்சா சிக்கியது. போதைப் பொருட்களை ஒழிப்பதில் ஸ்டாலின் மாடல் அரசு முற்றிலும் தோல்வியுற்றுள்ளதாக மக்கள் விமர்சனம். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே தன்னை திருமணம் செய்ய மறுத்த இளம்பெண்ணின் வீட்டின் முன் கஞ்சா போதையில் நிர்வாணமாக சுற்றித் திரிந்த சிறப்பு காவல் படை காவலர். திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களால் இளைஞர்கள் சீரழிவதுடன் வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழகம் மாறி வருகிறதா என மக்கள் கேள்வி. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் கட்டுப்படுத்தப்படாததால் இளைஞர்கள் சீரழிவதாக மக்கள் வேதனை. தாம்பரம் காவல் ஆணையரக எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 198 வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 1 டன் எடை கொண்ட கஞ்சா தீயிட்டு அழிப்பு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதற்கு மேலும் இந்த சம்பவமே சான்று. சென்னை எண்ணூர் அடுத்த கத்திவாக்கம் மேம்பாலம் அருகே பிரபல ரவுடியின் கூட்டாளியும் கொலை வழக்கில் தேடப்பட்டு வருபவருமான கார்த்திக் என்பவர் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப் பொருளுடன் சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறை ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் போதைப் பொருள் விற்பனை கொடிகட்டி பறப்பதாக மக்கள் சாடல். நெல்லை அருகே குடும்ப பிரச்சனை காரணமாக காதல் மனைவியின் கழுத்தை கயிற்றால் நெரித்து கொடூரமாக கொலை செய்த கட்டிட தொழிலாளி. திமுக ஆட்சியில் சட்டத்தின் மீதான பயம் இல்லாததால் சாதாரண குடும்ப தகராறு கூட கொலையில் முடிவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர் பிறப்புறுப்பு அறுக்கப்பட்டு எரித்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் கொலையாளிகளை திமுக அமைச்சர் சக்கரபாணி காப்பாற்றுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு. பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞரை கொடூரமாக கொலை செய்த குற்றவாளிகளை காப்பாற்றுவதுதான் திராவிட மாடலா? இந்த மாடலை தான் திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் ஆதரிக்கிறார்களா என மக்கள் ஆதங்கம். 24 வயசு பையனோட பிறப்புறுப்பை அறுத்து அவன் நெஞ்சில ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஓட்ட போட்டு உடம்பெல்லாம் சைலன்சரை வச்சு சூடு பண்ணி அதுக்கப்புறம் அவன் நெஞ்சில ஆழப்பாக்கல்ல தூக்கி போட்டு 4 அந்த பையனை கொண்டுறாங்க. அந்த 4 நாய்களும் யாருன்னு பார்த்தா திமுக அமைச்சர் சக்கரபாணி இருக்கான்ல, அவனோட பின்னாடி பன்னீர்செல்வம் ஒரு அவனோட அடியாட்கள் தான் அந்த 4 பேருமே. ஆளுங்க சில்லற கொம்பு வச்சுட்டு அவன் ஆடுற ஆட்டத்துல இது ஒண்ணு.
ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் உள்ள சக்கரபாணி தன் தொகுதியில் நடந்துள்ள நெஞ்சை உறைய வைக்கும் படுகொலைக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என அதிமுக கேள்வி. நெஞ்சில் துளையிட்டு கொடூரமாக கொல்லப்பட்டது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர் பெருமாள் மட்டும் அல்ல, திமுக வாய் கிழிய பேசும் சமூக நீதியும் தான் என காட்டம். திண்டுக்கல் அருகே அதிமுக நிர்வாகியும் செங்கல் சூளை அதிபருமான முத்தன் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பயங்கரம். அரசியல் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள், விவசாயிகள் என யாருக்குமே பாதுகாப்பில்லாத ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சி விரைவில் அகற்றப்பட வேண்டும் என மக்கள் ஆவேசம். கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் பகுதியில் நெல்லை மானூர் சேர்ந்த டிரைவர் செல்லப்பாண்டி வேலைக்கு சேர்ந்த 2 நாட்களிலேயே வீட்டு முன் கொடூரமாக படுகொலை. குற்றவாளிகளை கைது செய்தால் மட்டுமே உடலை பெறுவோம் என உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் சட்ட ஒழுங்கு மீதான கடும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அடையாளம் தெரியாத நபர்களால் கொடூரமாக அரிவாளால் வெட்டப்பட்ட இளைஞர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. குற்றவாளிகளை கண்டுபிடித்து தரும் வரை உடலை வாங்கப் போவதில்லை என கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சுடுகாட்டு பகுதியில் வசித்து வந்த இருவரை வெட்டுவதற்கு பதிலாக வேறு ஒருவரை முன்விரோதம் காரணமாக சரமாரியாக வெட்டிய நிலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நபர் உயிரிழப்பு. தூங்கிக் கொண்டிருப்பவர்கள் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தும் அளவிற்கு குற்றவாளிகள் சுதந்திரமாக சுற்றித் திரிவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் பெட்ரோல் பங்க் ஊழியர் மீது 8 பேர் கொண்ட கும்பல் கொலை வெறி தாக்குதல். படுகாயம் அடைந்த நபர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விசாரணை. கன்னியாகுமரி மாவட்டம் மணலோடை பகுதியில் உள்ள மலை அடிவாரத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சிய நபர் பிடிபட்டார். திமுக ஆட்சியில் கள்ளச்சாராயம் குடித்து சுமார் 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையிலும் உரிய நடவடிக்கை எடுக்காததால் கள்ளச்சாராயம் காய்ச்சல் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே ஸ்ரீராமாபுரத்தில் விவசாயியை அடையாளம் தெரியாத கும்பல் பாட்டிலால் தாக்கி 5 சவரன் தங்க நகை மற்றும் பணத்தை திருடிச் சென்ற பயங்கரம். விரைவில் வீட்டுக்கு போகும் ஸ்டாலின் ஆட்சியில் மக்கள் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பே இல்லை என மக்கள் விமர்சனம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் முன்பாக மகளிர் குழுவினர் திடீர் காத்திருப்பு போராட்டம். தாங்கள் பழங்குடியின வகுப்பை சார்ந்தவர்கள் என்பதாலேயே அதிகாரிகள் தங்களுக்கு கடன் வழங்க மறுப்பதாகவும் உள்நோக்கத்துடன் செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மூடப்பட்ட டிசிசி தொழிற்சாலை வளாகத்தில் தேங்கியுள்ள 2,16,000 மெட்ரிக் டன் குரோமிய கழிவுகள் அப்பகுதி மக்களின் உயிருக்கும் சூழலுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதால் அகற்ற கோரிக்கை. நச்சு கழிவுகளால் தோல் நோய்கள், மரபணு குறைபாடுகள் மற்றும் மலட்டுத்தன்மை போன்ற கடுமையான பாதிப்புகள் ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் திமுக அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. ஆட்சிக்கு வந்த உடனேயே குரோமியம் கெமிக்கலை எந்த ஒரு பாதிப்பின்றி பாதுகாப்பான நடைமுறைக்கு கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. வெட்ட வெளியாகத்தான் அது காஞ்சி அந்த குரோமியம் கெமிக்கல் கிடக்கிறத தவிர இன்றளவுக்கும் அதை முழுமையா ஒரு பாதுகாப்பான ஏற்பாடுகளை அரசு செய்யல. நாளுக்கு நாள் மக்கள் நோயாளிகளாகத்தான் ஆகி வருகிறார்கள். நோயாளியாகி இறப்புகள் பெருகி வருகிறதே தவிர இந்த குரோமியம் கெமிக்கலை பாதுகாப்பான ஒரு ஏற்பாடுக்கான அரசு நடவடிக்கைகள் எதுவுமே இல்லை. திருட்டு வழக்கில் திருச்சி மத்திய சிறையில் இருந்த தண்டனை கைதிகள் 2 தப்பி ஓட்டம். சிறை காவலர்கள் அலட்சியம் காரணமாக குற்றவாளிகள் சர்வசாதாரணமாக தப்பி செல்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வேலூரில் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்து ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். விவசாயிகள் மீது போடப்படும் பொய் வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஸ்டாலின் அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. விவசாயிகள் எதிர்பார்த்த இந்த நிதிநிலை அறிக்கையில் கடன் தள்ளுபடி எதிர்பார்த்தோம். கடன் தள்ளுபடி கிடைக்கவில்லை, உற்பத்தி மானியம் கிடைக்கவில்லை, தனிநபர் காப்பீடு கிடைக்கவில்லை, வனவிலங்குகளை கட்டுப்படுத்த எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை.
மோகன் பாபு மீது பேர்னமெண்ட் ஒன்றியம் சாரங்கலே மோகன் பாபு மீது போடப்பட்ட வனத்துறையினர் பொய் வழக்கை ரத்து செய்ய கூறி இதுநாள் வரையில் மாண்புமிகு முதலமைச்சர் கூறியும் ரத்து செய்யவில்லை. எனவே அரசினுடைய கவனத்திற்கு, தமிழக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்கின்ற வகையிலே இந்த வேலூர் மாவட்டத்தினுடைய விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டத்தை விவசாயிகள் சங்கம் புறக்கணித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் அகரப்பேட்டை நேரடி கொள்முதல் நிலையத்தில் ஒரு வார காலமாக நெல்மணிகளை குவித்து வைத்து மனவேதனையுடன் காத்திருக்கும் விவசாயிகள். கொள்முதல் செய்யாததால் 5000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ள நிலையில் உடனடியாக கொள்முதல் செய்யவில்லை என்றால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்த விவசாயிகள். நாமக்கல் பரமத்தி சாலையில் அரசு பேருந்து மீது மது போதையில் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய நபரை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். இலக்கு வைத்து மது விற்கும் திமுக ஆட்சியில் போக்குவரத்து போலீசாரின் அலட்சியத்தால் மது போதையில் வாகனம் ஓட்டி விபத்தை ஏற்படுத்தும் ஆசாமிகள் பெருகிவிட்டதாக குற்றச்சாட்டு. சங்கீதா விஜய் தம்பதியினர் இருவரும் ஒரே வீட்டில் தனித்தனியாக வாழ்ந்ததாகவும் விஜயின் சில செயல்பாடுகள் மன ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தியதாகவும் சங்கீதா மனுவில் குற்றச்சாட்டு. நடிகையுடன் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்று விஜய் மனரீதியாக துன்புறுத்தியதாகவும் நிதி கட்டுப்பாடுகள் விதித்து அவமானப்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டியுள்ள சங்கீதா விஜயின் பொது வாழ்க்கைக்கு பங்கம் வரக்கூடாது என பரஸ்பர விவாகரத்து கோரியும் விஜய் மறுத்ததாகவும் மனுவில் சாடல். ஹலோ கவி, இட்ஸ் ஸ்ரீராம் ஃப்ரம். ஹலோ. ப்ரோ சொல்லுங்க. ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். நீங்க நியூஸ் பாத்தீங்களா? டிவோர்ஸ் மேட்டர் தானே? அது கொஞ்சம் நம்மளுக்கு நம்ம கையமீறி போற மாதிரி இருக்கு. சீஃப் என்ன சொன்னாருன்னா, வி ஹாவ் அ டூல் கிட். நம்மளுக்கு எப்பயுமே என்னென்ன பேசணும் ஒரு டூல் கிட் இருக்குல்ல, அதுல என்னென்ன இருக்குன்னா, கரூர் இஷ்யூ வச்சு அண்ணாவை முடக்க பாத்தீங்க, தென் ஜனநாயகனை முடக்கிட்டீங்க, அண்ணனை மக்களை பார்க்க விடாத பண்றீங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம என்னன்னா, லைக் கரூர் இஷ்யூ அப்ப என்ன ஊக்கான் என்ன எஸ்ஓஎஸ்ல ஒர்க் பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான். லுக் ஃபர்ஸ்ட் போஸ்ட் போடுங்க, தென் வீடியோ கிரியேஷன் பண்ணி போடுங்க. அண்ணன் ஜெயிக்கிறதுக்கு நீங்க ஒரு வழிவகை பண்ணிருக்கீங்க. லைக் சொல்லணும்னு சீஃப் சொன்னாரு. இன்னும் ஒரு 1.5 hours இதை பண்ணி போட்டீங்கன்னா தான், ஏன்னா ஆல்மோஸ்ட் அது எல்லா நியூஸ் சேனல்ஸ் கேரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சங்கீதா விஜய் தம்பதியினர் இருவரும் ஒரே வீட்டில் தனித்தனியாக வாழ்ந்ததாகவும் விஜயின் சில செயல்பாடுகள் மன ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தியதாகவும் சங்கீதா மனுவில் குற்றச்சாட்டு. நடிகையுடன் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்று விஜய் மனரீதியாக துன்புறுத்தியதாகவும் நிதி கட்டுப்பாடுகள் விதித்து அவமானப்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டியுள்ள சங்கீதா விஜயின் பொது வாழ்க்கைக்கு பங்கம் வரக்கூடாது என பரஸ்பர விவாகரத்து கோரியும் விஜய் மறுத்ததாகவும் மனுவில் சாடல். நடிகர் விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா 27 ஆண்டுகால திருமண உறவுக்கு பின் விவாகரத்து கோரி குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பது ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி. ஒரு நடிகையுடனான திருமணத்தை மீறிய உறவு 2021 முதல் தொடர்வதாகவும் விஜய் இரக்கமின்றி நடந்ததாகவும் சங்கீதா அளித்துள்ள மனு மீது ஏப்ரல் 20ஆம் தேதி விசாரணை நடைபெற உள்ளதாக தகவல். தேவைப்படும் பட்சத்தில் விஜயுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருக்கும் நடிகையை வழக்கின் 2வது மனுதாரராக சேர்ப்பேன் என சங்கீதா மனுவில் தகவல். தனி மனித ஒழுக்கத்தில் முறையற்று இருக்கும் விஜய் எப்படி தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பை தருவார் என மக்கள் சரமாரி கேள்வி. கன்னியாகுமரி மாவட்டம் எட்டூர்ணி மடம் அருகே குண்டர்களுடன் வந்த காவலரே வீடு ஒன்றில் அத்துமீறி நுழைந்து தம்பதியை கொலைவெறி தாக்குதல் நடத்தி 58 சவரன் நகைகள் 76 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்ற பயங்கரம். திமுக ஆட்சியில் காவலரே குண்டர்களுடன் தாக்குதல் நடத்தும் நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ள அவலம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகர்மன்ற கூட்டத்தில் அடிப்படை வசதிகள் கோரி பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என திமுக மற்றும் கூட்டணி கட்சி கவுன்சிலர்களே குற்றச்சாட்டு. வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் 37 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பொது கழிப்பிடம் மது அருந்தும் கூடாரமாக மாறியுள்ளதாக புகார் தெரிவித்த நிலையில் மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு.
செங்கல்பட்டு மாவட்டம் எடையூர் ஊராட்சியில் ஒரே நாளில் வடிகால் அமைத்து 4000 பேர் வேலை செய்ததாக கூறி 3 கோடி ரூபாய் வரை ஊழல் செய்த திமுகவைச் சேர்ந்த தலைவர் சாமுண்டீஸ்வரி மற்றும் துணைத் தலைவர் ராசாத்தி ஆகியோரின் பதவி பறிப்பு. சாக்லேட் வழங்கியதற்கு 1 கோடி ரூபாய் கணக்கு காட்டியது உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகளை ஆதாரத்துடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்ததை அடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் இதுதான் உள்ளாட்சியில் நல்லாட்சியா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. சென்னை உயர்நீதிமன்றத்தின் அழுத்தத்தின் பேரில் தலைவர் சாமுண்டீஸ்வரியும் துணைத் தலைவர் ராசாத்தி வெங்கடேசனும் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. பதவி நீக்கம் செய்யப்பட்டது காரணம் என்னன்னா, பல கோடி ரூபாய் ஊழல் செஞ்சது மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் அவர்களின் சார்பாக தெரிய வந்திருக்கு. தற்சமயம் இருக்கின்ற ஸ்னேகா மேடமும் அதற்கு உறுதுணையாக இருந்து மீனவ மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவியாக இருந்திருக்காங்க. அவர்கள் திருடிய அந்த பணத்தினை 2.5 கோடி ரூபாயை எடையூர் பஞ்சாயத்து வங்கியில் போட வேண்டும் மற்றும் அவர்களுக்கு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கூண்டில் நிற்க வைக்க வேண்டும் என்றது எங்கள் மீனவ மக்களின் கோரிக்கை. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கால்வாய் அமைக்கும் பணியில் ஈடுபட்ட ஒப்பந்ததாரர் மற்றும் பணியாளர்களை கமிஷன் கேட்டு திமுக ஒன்றிய குழு தலைவர் உட்பட 5 நபர்கள் கொலை மிரட்டல் விடுத்து தாக்கியதாக புகார். ஆளும் கட்சி என்கிற அகங்காரத்தில் திமுகவினர் அடாவடியில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நீதிமன்றம் தடை உத்தரவு போட்டும் வடிகால் ஓடையில் திறந்தவெளி கழிப்பறையை நகராட்சி நிர்வாகம் கட்டுவதாக குற்றச்சாட்டு. திறந்தவெளி கழிப்பறையை மாற்று இடத்தில் கட்ட வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கடும் வெயிலில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அரசு பள்ளி மாணவர்கள் இரும்பு பைப்புகளை சுமந்து சென்றதால் பெற்றோர் அதிர்ச்சி. பள்ளி நேரத்தில் சீருடையுடன் மாணவர்களை இத்தகைய பாதுகாப்பற்ற வேலையில் ஈடுபடுத்திய பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மீது பள்ளி கல்வித்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தல். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வருவாய்த்துறையினர் 3வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் வருவாய்த்துறை சார்ந்த பணிகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டு வருவதால் பொதுமக்கள் அவதி. ஊழியர்கள் இல்லாததால் நீதிமன்ற உத்தரவுகளை கூட நிறைவேற்ற முடியாத நிலையில் இருப்பதாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகளும் கதறல். வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் என்பதையும் கிராம நிர்வாக அலுவலர்கள் வட்ட எல்லைக்குள் தங்கி பணிபுரிய வேண்டும் என அரசாணை வெளியிட கோரியும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு அடிப்படை கல்வி தகுதியாக பட்டப்படிப்பை கொண்டு வர வேண்டும் என்பதை குறித்தும் வருவாய்த்துறையில் தனியார் மயம் அத்துக்கூலிக்கு ஆட்களை எடுப்பதும் தொகுப்பூதியத்தில் பணிகளை மேற்கொள்வதும் முற்றிலுமாக தவிர்க்க கோரி நாங்கள் 9 அம்ச கோரிக்கைகளை அரசுக்கு தெரிவித்து போராட்டம் நடத்தி வருகிறோம். இந்த போராட்டங்களில் அரசாணைகள் வெளியிடும் வரை நாங்கள் தொடர் காத்திருப்பில் இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் 3வது நாளாக தொடர் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன், விரைவில் அதிமுக ஆட்சி அமைய உள்ளது, பேராசிரியர்களின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றம் செய்யப்படும் என பேச்சு. சிவகங்கை மாவட்டத்தில் வருவாய்த்துறை சங்கங்களின் தொடர் போராட்டம் காரணமாக விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் மனுக்களுக்கு தீர்வு காண முடியாத நிலையால் விவசாயிகள் ஏமாற்றம். திமுக ஆட்சியில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் பெயருக்கு நடத்துவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை நம்பிவயல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த ஆண்டு 54,189 புறநோயாளிகளும் 819 உள் நோயாளிகளும் சிகிச்சை பெற்றுள்ளனர். உதவி மருத்துவ அலுவலர் பணியிடம் காலியாகவும் ஆம்புலன்ஸ் வசதி இல்லாமலும் உள்ளதால் திறனற்ற திமுக ஆட்சியில் பொதுமக்களின் உயிர் பாதுகாப்பு மற்றும் அவசர சிகிச்சை கேள்விக்குறியாகியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளதால் இந்த மருத்துவமனையில் நிலவும் சீர்கேடுகள் குறித்து விளம்பர அமைச்சர் மாசு நடவடிக்கை எடுப்பாரா என்று மக்கள் கேள்வி. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு அளிப்பதில் பாரபட்சம் காட்டும் மின்சார வாரியத்தை கண்டித்தும் திமுக அரசை கண்டித்தும் 3வது நாளாக மின்துறை ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். மின்சார வாரியத்தில் பணியாற்றும் அனைவருக்கும் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊதிய உயர்வு தரவில்லை என்றால் போராட்டம் தீவிரமடையும் என மின்வாரிய அனைத்து தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழுவினர் எச்சரிக்கை. அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாடு வழங்கிடுதல் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள கல்லூரி கல்வி இணை இயக்குநர் அலுவலகம் முன்பு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் உள்ளிருப்பு போராட்டம்.
பல்வேறு பல்கலைக்கழக சங்கங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அரசு ஆணை 5 பிரதிகளை ஒப்படைத்து திமுக அரசுக்கு எதிராக முழக்கம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் வருவாய்த்துறையினரின் தொடர் போராட்டத்தால் விவசாயிகள் அடங்கல் வாங்க முடியாததால் கொள்முதல் பணிகள் நடைபெறாமல் 50,000 நெல் மூட்டைகள் தேக்கம். அறுவடை பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அடங்கல் வாங்குவதற்கான மாற்று நடவடிக்கையை திமுக அரசு மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. நாமக்கல் மாவட்டத்தில் புதியதாக கோழி பண்ணை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் கடும் வாக்குவாதம். பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி கூட்ட அரங்கிலேயே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சட்டத்துக்கு புறம்பா பல இடத்துல கோழி பண்ணை கட்டிட்டு இருக்காங்க, புதுசா கட்டிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமா நாங்க மனு கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த மனு மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. மனு கொடுத்தா எங்களுக்கு பதிலுக்கு லெட்டர் கூட எங்களுக்கு வரதில்லை. குறிப்பா பார்த்தா பெரமாண்டாம்பாளையம் கிராமத்துல ஒரு கோழி பண்ணையும், லத்துவாடி கிராமத்துல ஒரு கோழி பண்ணையும் கட்டுறாங்கன்னு சொல்லி 4 மாசமா நாங்க தொடர்ச்சியா மனு கொடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு பதிலும் வரல. ஏன்னா அந்த கோழி பண்ணை ரொம்ப வேகமா கட்டிட்டு இருக்காங்க. மத்திய அரசு ஒரு விதிமுறைகளை கொடுத்துருக்கு. மக்கள் குடியிருப்பதிலிருந்து 500 மீட்டர் தொலைவில் தான் கோழி பண்ணை இருக்கணும், அதுக்கு அருகில கோழி பண்ணை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மத்திய அரசு வழிகாட்டுதல் கொடுத்துருக்கு. அந்த வழிகாட்டுதலை இங்க யாரும் கடைபிடிக்கிறது இல்லை. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகளை பேச அனுமதிக்காமல் அலட்சியப்படுத்திய அதிகாரிகளை கண்டித்து அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். குறை கேட்பு கூட்டம் பெயரளவிற்கே நடத்தப்படுவதாகவும் விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என்றும் குற்றச்சாட்டு. பேரூராட்சி உட்பட்ட குமார உப்பத்தில் அது சம்பந்தமாக தான் இன்னைக்கு உள்ளிருப்பு போராட்டம் நடத்தலாம்னு இருந்தோம். அது சம்பந்தமாக ஆட்சியர் உத்தரவு போட்டார். அந்த வழி ஆக்கிரமிப்புக்கு இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. பாதியில நிறுத்தி அளந்து கல்ல போட்டாங்க. இன்னும் மீதி நடவடிக்கை எடுக்கல. செயலாளர்கிட்ட போயிட்டு வளனூர் பேராட்சி செயலாளர்கிட்ட போயிட்டு பேசுகிறோம். அவர் கான்ஃபரன்ஸ் காலில் 4 மணி நேரம் எங்களை காக்க வைக்கிறார். காக்க வச்சுட்டு நாங்கள் வெளியே புறக்கணிச்சிட்டு வரோம். சர்வாத்துறையும் வரன்னு சொல்லிட்டு எங்களை நடவடிக்கை எடுக்கல. இந்த மாரி பல பிரச்சனைலாம் இந்த வழியாக்கும் சம்பந்தமாக நாங்கள் பல பிரச்சனைலாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். நடவடிக்கை இல்லை சார் இந்த விவசாய குறைகேட்பு கூட்டத்தில். நாகை மாவட்டத்தில் தண்ணீரின்றி கருகும் தாளடி நெற்பயிர்களையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் காப்பாற்ற மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் வழங்க வேண்டும் என கோரிக்கை. மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்றும் அமைச்சர்கள் தங்கள் பகுதிகளை கண்டுகொள்ளவில்லை என்றும் விவசாயிகள் குற்றச்சாட்டு. வட்டார பகுதியில் தலைஞாறு திருக்கோளை வட்டார பகுதியில் அறவே விவசாயத்துக்கு தண்ணீர் இல்லை. பயிர் கருகிற நிலைமையில் இருக்குது, வெடிச்சு போய் கிடக்கு. வாய்க்காலில் தண்ணி போட்டு இறைக்கலாம்னு சொன்னால் அந்த மோட்டாருக்கு உள்ள தண்ணி அங்கே இல்லை. மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட பலமுறை தகவல் சொல்லியும் இந்த பகுதி பார்ப்பதாக இல்லை. 2வது அமைச்சர் பெருமக்கள் பெரும் சாலைகளில் வேகமாக செல்கிறார்கள் தவிர இத்தனை ஏக்கர் விவசாயம் இங்கே நடந்திருக்கிறது. இதற்கு போதிய தண்ணி எங்கேருந்து வரும் என்ற ஆய்வுக் கூட்டம் நடத்தவில்லை. வேளாண்மைத்துறை பொய்த்து போய்விட்டது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே முறையான குடிநீர் மற்றும் பேருந்து வசதி தராத திமுக அரசை கண்டித்து பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட அவலம். சரியான பேருந்து வசதி இல்லாததால் அடர்ந்த வனப்பகுதி வழியாக நடந்து செல்ல அச்சம் உள்ளதாகவும் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்றும் மக்கள் வேதனை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தோல் தொழிற்சாலைகளில் ரசாயன வாயு தாக்கி மயக்கமடைந்த 3 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. மாவட்ட நிர்வாகம் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் வறண்ட வானிலையும் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கும் வாய்ப்பு. சென்னையில் காலை வேளையில் லேசான பனிமூட்டமும் பகல் நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நாமக்கல் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை கொள்முதல் விலை 20 காசுகள் குறைக்கப்பட்டு 5 ரூபாயாக இருந்த மொத்த விற்பனை விலை 4 ரூபாய் 80 பைசாவாக குறைந்ததால் பண்ணையாளர்கள் கவலை. கடந்த 10 நாட்களில் 60 காசுகள் விலை குறைந்த போதிலும் சென்னையில் சில்லறை விற்பனையில் 7 ரூபாய்க்கு முட்டை விற்கப்படுவதாக மக்கள் வேதனை.